என்னடா யாரையுமே கேம்பஸ்ல காணோம். நாளைக்கு தாண்டா ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். நம்ம அப்ளிகேஷன் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துட்டு போய் ஜோவை ரூம்ல மட்டும் விட்டுட்டு வந்துடலாம். சரிடா, நீ ஜோவை கூட்டிட்டு ரூமுக்கு போ, நான் அதோ வந்துடுறேன். சரிடா. வா ஜோ. ஜோ, நீ ரிலாக்ஸா இரு. இந்த பெட்டையே எடுத்துக்கோ, அப்பதான் உனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? பரவாயில்லையே, அந்த புக்கில் போட்டிருந்த மாதிரியே இவன் நம்மளை கொஞ்சம் கேர் பண்ணி தான் பார்த்துக்கிறான். சரி லீ, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இரு ஜோ, சிவா வந்துட்டு நான் கிளம்பிடுறேன். என்னடா லீ, ரூம்லாம் செட் ஆயிடுச்சா? என்னடா எப்பயிலேருந்து உனக்கு இந்த பொறுப்புலாம் வந்துச்சு? அக்கறையா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்க. நான் எப்பயுமே இப்படிதான்டா. சரிடா, நீ ஜோவை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். அம்மாட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன், அவங்க என்னை தேடுவாங்க. நான் கிளம்புறேன். சரிடா. ஜோ, அதுக்காம இரு, சேஃபா இரு, ஃபீல் பண்ணாத. நான் கிளம்புறேன். சரி லீ. நீ கொஞ்சம் சும்மா இரு, எனக்கு எந்த வேலையும் நீ செஞ்சு தர வேணாம். நீ வேலை பண்ணுறன்ற பேரில் எனக்கு நிறைய வேலை வைக்கிற. என்ன இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? சரி விடு, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல, நீ கிளம்பு போ. சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. உன்னோட ரூம்மேட்ஸ்லாம் நாளைக்கு தான் வருவாங்க. எப்படி நைட்டு தனியாக தூங்கிப்பியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன். ஹே ஜோ. என்ன? இந்த புடி. ஹே, இது நம்ம பீச்சில் பார்த்ததாச்சே, எப்படி உனக்கு கிடைச்சது? நான் தான் வாங்கி வச்சிருந்தேன். அதிசயமா இருக்கு, திடீர்னு வாங்கி கொடுக்குறேன். ஏன் ஏதாச்சும் வேலையாகணுமா? ஆமா, நீ அன்னைக்கு இந்த கிளிப்ல கேவலமா இருந்தல்ல, அதனால தான் இந்த கிளிப்பை மாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டேன். அதுக்காக தான் இதை பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். நீ கிளம்பு, நானே ஆல்ரெடி மூட் அவுட்ல இருக்கேன். என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காத, போ போ. சரி சரி போறேன், நீ பத்திரமா இரு. ஓகேவா? பாய். இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சே, தூக்கமே வர மாட்டேங்குது. மைண்டுக்குள்ளே வீட்டில் சண்டை போட்டு வந்தது தான் நினப்பிலே ஓடிட்டுருக்கு. சே, என்ன ஜோ டைரியில் எழுதி வச்சிருக்கா? அம்மா, ஏன் தம்பிக்கிட்ட மட்டும் பாசம் காட்டுறீங்க? எப்பயுமே அவன் தான் உங்களுக்கு முக்கியம். அவனுக்கு காட்டுற அக்கறையில் கொஞ்சமாச்சும் நானும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. ஹாய், என் பேர் ஜெனு. ஹாய், என்னோட பேர் ஸ்வீட்டி. உன்னோட பேர் என்ன? என் பேர் ஜோ. சரி சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம், நீ வரியா? இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே. ஹே ஜோ. ஹே கியூ. ஹே, உனக்கும் இங்கே சீட் கிடைச்சிருச்சா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாம் ஆமாம், நான் வேண்டிகிட்டே வந்தேன் தெரியுமா, நீ தான் என்னோட ரூம்மேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடந்துருச்சு. பாத்தியா, உலகம் ரொம்ப சின்னது, அதான் அந்த கடவுளே உன்னை என்கிட்ட வந்து சேர்த்துட்டாரு. சரி சரி வா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். ஹே, அந்த ஷாலை பாரு, செம்மையாக இருக்கு. நான் அதை வாங்க போகிறேன்ப்பா. ஹலோ சார், இது எவ்வளோ? 200 ரூபாமா. என்னது 200 ரூபாயா? 100 ரூபா வேணா சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். 100 ரூபாய்க்குலாம் வராதுமா. ஹே கியூ. சொல்லுடி. ஹே கியூ, அது 50 ரூபாய்க்கு கூட போகாது, அதை போய் 100 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிற. நம்ம வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கலாம், நான் சொல்கிறது கேளு வா. சரி. இல்லை சார், எங்களுக்கு வேண்டாம். இருங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரியே 100 ரூபாய்க்கே தர, வாங்கிக்கோங்க. இல்லை இல்லை, எங்களுக்கு வேணாம். என்ன பேசிட்டே இருக்கீங்க? இவ்வளோ நேரம் வேலை பேசிட்டு வாங்காம போறீங்க, என்ன அர்த்தம்? அதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும். என்ன நீங்கள் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன சார், என்ன கேர்ள்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க தான் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள போக விடுங்க, இல்லைன்னா போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுங்களே இப்பதான் காலேஜ் சேர்ந்துருக்குங்க, அதுக்குள்ள எப்படி இந்த தைரியம்லாம் வரும்? எங்க பண்ணு பார்ப்போம். என்ன இவ ஃபோன்லாம் வச்சிருக்கா? சரிம்மா விடுங்க, வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹே, என்ன எனக்கு தெரியலையா? நான் தான் லீன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் மீட் பண்ணமே, ஞாபகம் இல்லை? ஹே நீயா? நீ இங்கே தான் படிக்கிறியா? நாங்களும் இங்கே தான் சேர்ந்துருக்கோம். சரி சரி வாங்க, பேசிக்கிட்டே போகலாம். சரி டின், என்ன டிபார்ட்மெண்ட் சேர்ந்துருக்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துருக்கேன். பரவாயில்லையே, அந்த குரூப் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். நீ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், அதனால தான் உனக்கு இந்த மேஜர் கிடச்சிருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. அதனால தான் நான் இந்த மேஜர் செலக்ட் பண்ணேன்.
ஓஹோ பரவாயில்ல, பெரிய இடமா தான் இருப்பா போலயே. சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. நீங்கள் என்னை பார்க்க வரதா இருந்தால் அதோ அங்கே தெரியுதுல அந்த டான்ஸ் கிளப், அங்கே தான் இருப்பேன். அங்கே வந்துடுங்க. சரி பாய். பாய். அவளை பாரு எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க? காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? நீ மட்டும் என்ன மாதிரி தான் இருக்க, சொல்லப்போனால் என்னை விட மோசமாகவே இருக்க. சரி இன்னும் டைம் இருக்குல்ல, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமா? போகலாம், என் கூட வா. ஹே இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அட வா, ஏய் என்ன இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம். சரி வாங்க வாங்க ரூமுக்கு போகலாம். அட பாசக்கார பிள்ளைங்களா இருக்கீங்களே, எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க என் பின்னாடியே. என்னடி நம்ம சாப்பிட்லான்னு வாங்கினா இவனுக்கு வாங்கிட்டோன்னு நினச்சிட்டான் போல. ஆமாம், பேசாமல் ரூமுக்கு போய் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டே வந்திருக்கலாம். சரி என்ன பண்ணுறது, வா போகலாம். ஐயோ டீ என்னடா பண்ற? ஜோ நீ திரும்பு. டீ ஷர்ட் போடுறா. சாரி இவன் தான் என்னோட ரூம்மேட்டு. ஹாய். ஹாய். ஆமாம் லீ எங்க, அவனை பார்க்கவே இல்லை. ஹேய் ஜோ, சிவாவை பார்க்கலான்னு வந்தா பார்த்தா நீ எங்க இருக்க? என்னாச்சு, நேற்றுலேருந்து உன்னை காணோம். அவன் இந்த ரூம் இல்லை வேற ரூம். ஓ அப்படியா? ஆமாம் ஜோ, அதுவும் இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்ட் டைமாக சேர்றதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக தான் சுற்றிட்டு இருக்கேன். ஹே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அதுதான் நம்ம பார்த்துமே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் லின்னு. அவள் தான் எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கா. அவளை போய் பார்த்தா அவள் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாடா. சரி ஜோ வா போகலாம். சரி கியூ, நீ பேசிட்டு ரூமுக்கு போ, நான் லீயை கூட்டிகிட்டு போயிட்டு லின்னை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடி. சே செம்மையா ஆடுறாள். ஆமாம் செம்மையா ஆடுறா, தேவதை மாதிரியே இருக்கா. என்ன இவ்வளோ அழகா இருக்கா? ஹே ஜோ. ஹாய். என்ன இப்போ வந்திருக்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். லீயும் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்ட் டைமாக சேர்ந்துருக்கான். அவனுக்கு நீ ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணணும், பண்ண முடியுமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் வாங்க, என்னோட நோட் புக்ஸ்லாம் தரேன், உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ ரொம்ப தேங்க்ஸ். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன், எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே.